அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய நாடு இருக்குது. நாட்டுக்கு பெரிய அரசன் இருக்கார். அரசன் அமைச்சர் எல்லாமே இருப்பாங்க. அதில் அவர் கீழே ஒரு பெரிய அமைச்சர், நல்ல அறிவு சார்ந்தவரும், நல்ல சிந்தனையாளரும், நல்ல செயல்பாட்டாளரும் கூட. அந்த அமைச்சர் இருக்கப்போ அப்போ அந்த நாட்டுக்கு கீழே இருக்க கிராமங்கள் எல்லாம், நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம நாட்டுக்கு கீழே மாவட்டங்கள், மாநிலங்கள் இருக்க மாதிரி கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லேருந்து ரெண்டு தலைவர்கள் வராங்க. ரெண்டு வெவ்வேறு கிராமங்கள்லேருந்து தலைவர் வரோம்னா, இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி இந்த இடம் ரொம்ப வறட்சியாக இருக்குது, நதியெல்லாம் இல்லை, நீர் இல்லாமல். அதனால் இந்த இடம் எங்களுக்கு நெற்பயிர்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் எங்கள் ஊருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அமைச்சர் யோசிச்சுட்டு, சரி ஓகே, ஆளுக்கு 100 நெருமூட்டைகளை கொடுத்து விவசாயம் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாப்புல. சரி, இந்த மாதிரி வறட்சிங்கிறீங்க, உங்கள் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி நதி ஓடுது. அந்த நதியிலேருந்து கால்வாய் வெட்டி, கால்வாய் மூலமும் கிணறு, குளங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த தடவை இந்த மாதிரி வரமாட்டீங்க அப்படிங்கிறாரு. சரி, இவங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. ஒரு வருஷம் ஓடிச்சு. திருப்பி அடுத்த வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் அதே மாதிரி நிற்கிறாங்க. அடுத்த வருஷம் நிற்கிறப்ப அந்த மாதிரி அதே காரணங்களை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வறட்சியாக இருக்குன்னு. போனோட உங்களுக்கு ஐடியாவும் கொடுத்தேன், இதுவும் கொடுத்தேன், நீங்கள் திருப்பி இந்த வருஷமும் கேட்குறீங்களே அப்படிங்கிறாரு. அதில் ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாப்புல, அமைச்சரே நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போய் கால்வாய் வெட்டு இதெல்லாம் கூப்பிட்டேன். எங்கள் ஊரில் இருக்கவங்க பூரா ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. இந்த சோம்பேறிகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. இன்னொருத்தர் என்ன, அமைச்சரே நீங்கள் சொன்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கே, இன்னொரு இடம் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடம் உதவி பண்ணணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த தடவை நான் நெற்மூட்டைகளோடு சேர்த்து உங்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகளும் கொடுக்குறேன். அந்த பொற்காசுகளை வச்சுட்டு நீங்களும் கொஞ்சம் காசை போட்டு உங்கள் ஊரில் இருக்கவங்கள்ட்ட வேலை வாங்கினீங்கன்னா வேலை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. திருப்பி அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அடுத்த வருஷம் திருப்பி இதே மாதிரி நிற்கிறாங்க. அமைச்சருக்கு சரியான கோபம். என்ன, நான் போன இடம் உங்களுக்கு நெற்பயிர்களை கொடுத்தேன், பொற்காசுகளை கொடுத்தேன், நீங்கள் உங்கள் நீர்நிலை ஏற்படுத்துறதுக்குண்டான வழிகளும் சொன்னேன், திருப்பி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அதில் ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அமைச்சரே நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஊரில் இருக்கவங்க சோம்பேறி கிடையாது, இருக்கிறதே ரொம்ப அட்டை சோம்பேறியாக இருக்காங்க. நீங்கள் கொடுத்த பொற்காசுகளை கொடுத்து எது பண்ணாலும் எந்த வேலையும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாரு, அமைச்சர் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அடுத்த தடவை இந்த மாதிரி வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் இதெல்லாம் கேட்டு அமைச்சர் என்ன பண்ணுறாப்புல, அந்த காரணம் சொன்னவர் பார்த்தீங்களா, இப்போ முட்டாள்களாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரை உங்களுக்கு வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் நடக்காதுன்னு சொன்னவருக்கு நெல் மூட்டைகளை இதையும் கொடுத்து அனுப்புகிறாப்புல. இவருக்கு வேலையை விட்டு தூக்குனவருக்கு அமைச்சர் மேலே பயங்கரமான கோவத்தில் என்ன பண்ணுறாப்புல, நம்ம போய் அரசர்கிட்ட கேட்கணும், அரசர்கிட்ட முறையிடுவோம். அது எப்படி 2 பேருமே நான் காரணம் சொல்கிறோம், இவர் மட்டும் என்னையை மட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டு அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட போய் சொல்கிற. அமைச்சர் இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு உண்மையான காரணம் சொன்ன என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாரு, நான் அடுத்து மாற்றிக்கிறேன்னு சொல்கிறேன். அவருக்கு மட்டும் அவர் கேட்ட அந்த நேர்மூட்டைகளை இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. இது என்ன நியாயம்னு உடனே அமைச்சரை கூப்பிட்டு அரசர் விசாரிக்கிறார். என்ன அமைச்சரே இந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அரசரே இந்த மாதிரி ஒவ்வொருடையும் வந்தாங்க, நான் ஒவ்வொருடையும் உங்களுக்கு நெற்மூட்டைகளும் அதுக்குண்டான அதாவது பணமும் கொடுத்து அவங்களுக்கு ஐடியாக்களும் சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்க எதையுமே அதை கொடுத்து விட்டேன். அதில் ஒருத்தர் அதுக்குண்டான இதை நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இவர் அது எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கு அப்படின்னு எதை வச்சு அதை அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடையும் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஊரை போய் பார்ப்பேன். இந்த இவர் இப்போ வேலையை விட்டு தூக்கணும் பார்த்தீங்களா, அவர் ஊரை போய் பார்த்தாங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே நடக்கவும் இல்லை. அதனால் இவர் அந்த வேலையில் இருந்தாருன்னா இந்த ஊர் என்றைக்குமே முன்னேறாது, அதனால் இவரை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னாரு. அவர் ஊரில் போய் பார்த்தேன். ஒவ்வொரு வருஷம் அவர் ஊரில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷம் அதுக்குண்டான ஏற்பாடுகள், கால்வாய் வெட்ட, குளம் தோண்ட இதெல்லாம் நடக்குது. அதனால் அடுத்த வருங்காலங்களில் அவர் நீர் சேமித்து இனிமேல் வராமல் பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் அவர் கொடுத்து அனுப்புனேன் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்துக்கும் அவர் சொன்ன பதில் எல்லாத்துக்கும் ஏற்றக்கூடியதாக இருந்துச்சு. அவர் எடுத்த முடிவு சரிதான் சொல்லிட்டாங்க. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா,
நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறப்ப ஏதோ ஒரு சில நிகழ்வு நடக்கிறோமோ நம்ம அதை காரணமாகவே சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாருமே நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே அந்த விஷயத்த பண்ணியிருப்போம். அது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். ஐயோ அதனால தான், சரி ஓகே அதை காரணமாக வச்சுக்கோம். எல்லா இடத்துக்கு காரணங்கள் சொல்லிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்போம். இப்படி காரணங்கள் சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய இலக்கவோ நம்ம நோக்கி போகிற ஏதோ நம்ம அடைய முடியாது. அதனால் காரணங்கள் சொல்லாமல் நம்ம முன்னேறி போகிறதுக்கு என்ன இருக்குமோ அது தடைக்கல் இருந்தால் அதை படிக்கல்லாம் மாற்றிட்டு அவன் முன்னேறி போய்கிட்டு இருக்கணுங்கிறது தான் இந்த இது சொல்ல வருது. ஹாப்பி மார்னிங்.